நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹிந்தி வித் ஆனந்த். இன்றைக்கி நம்ம ஹிந்தியில் இஸ்கா, இஸ்கி, இஸ்கே இது மூணோட மீனிங் என்ன, எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இஸ்கா, இஸ்கி, இஸ்கே இது மூணுக்கும் என்ன மீனிங் அப்படின்னா இவனுடைய, இவளுடைய, இதனுடைய, இதுதான் இதோட மீனிங்கு. ஸோ மூணுக்கும் ஒரே மீனிங் தான், ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற இடம் வந்து வேறு வேறையாக இருக்கும். ஸோ அது எங்கெங்கே யூஸ் பண்ணணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இஸ்கா வந்து எங்கே யூஸ் பண்ணணுன்னா, நம்ம ஹிந்தியில் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹிந்தியில் ஆண்பால் சொற்கள், பெண்பால் சொற்கள்னு ரெண்டு இருக்குது. ஸ்திரீலிங், புல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்திரீலிங்னா பெண்பால் சொற்கள், புல்லிங்னா ஆண்பால் சொற்கள். ஸோ ஆண்பால் சொற்கள் அடுத்து வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம இஸ்கா யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கர், கர் அப்படிங்கிறது ஆண்பால் சொல். இஸ்கா கர் அப்படின்னா இவனுடைய இல்லைனா இவளுடைய வீடு அப்படிங்கிறது மீனிங்கு. ஸோ ஆண்பால் சொல் அடுத்து வரும்போது நம்ம முன்னாடி இஸ்கா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஆண்பால் சொல் ஒருமையாக இருந்தால் இஸ்கா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இஸ்கி. இஸ்கி அப்படின்னா அடுத்து வர்ற சொல் பெண்பால் சொல்லாக இருந்துச்சுன்னா நம்ம இஸ்கி யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கிதாப், கிதாபுங்கிறது ஒரு பெண்பால் சொல். ஸோ இஸ்கி கிதாப் அப்படின்னு சொன்னோம்னா இவளுடைய புக்கு, இவனுடைய புக்கு அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? ஸோ பெண்பால் சொல் ஒருமையாக இருந்தாலும் பன்மையாக இருந்தாலும் நம்ம இஸ்கி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து இஸ்கே. இஸ்கே எதுக்கு யூஸ் பண்ணணும்னா ஆண்பால் சொல்லே பன்மையாக இருந்துச்சுன்னா நம்ம இஸ்கே யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கர் சொன்னோம்ங்களா, கரே வந்து நம்ம நிறையா வீடை சொல்கிறோம் அப்படின்னா இஸ்கே கர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதான் இதோட எக்ஸாம்பிள்ஸு. நம்ம இஸ்காங்கிறத வந்து ஆண்பால் சொல் ஒருமைக்கு இஸ்கா யூஸ் பண்ணணும், ஆண்பால் சொல் பன்மைக்கு இஸ்கே யூஸ் பண்ணணும், பெண்பால் சொல் ஒருமைக்கும் பன்மைக்கும் இஸ்கி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வாங்க இதை வச்சு நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இஸ்கா. இஸ்கானா இவனுடைய, இவளுடைய, இதனுடைய அப்படிங்கிறது மீனிங்கு. இங்கிலீஷில் ஹிஸ், ஹர், இட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இஸ்கா நாம் ராகுல் ஹை அப்படின்னா இவனுடைய பேர் ராகுல் அப்படிங்கிறது மீனிங்கு. ஸோ இஸ்கா நாம், நாம் அப்படின்னா பேர், நாம் அப்படின்னா பேர் அப்படிங்கிறது மீனிங்கு. ஸோ ஹிந்தியில் நாம் அப்படிங்கிறது ஆண்பால் சொல். ஓகேங்களா? ஆண்பால் ஒருமை அப்படிங்கிறதுனால நம்ம இஸ்கா யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இஸ்கா நாம் ராகுல் ஹை, இவனுடைய பெயர் ராகுல். ஓகேங்களா? செகண்ட் பாருங்கள் இஸ்கா ரங் காலா ஹை. இஸ்கா ரங் காலா ஹை அப்படின்னா இதனுடைய நிறம் கருப்பு அப்படிங்கிறது மீனிங். காலா அப்படின்னா கருப்பு அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? ஸோ இஸ்கா ரங் அப்படின்னா இதனுடைய நிறம், காலாக கருப்பு. ஓகேங்களா? ரங் அப்படின்னா கலர். ஓகேங்களா? ரங்குங்கிறது ஆண்பால் சொல், ஒருமை சொல், அதனால் நம்ம இஸ்கா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் தேர்ட் சென்டென்ஸ் இஸ்கா கர் படா ஹை. இஸ்கா கர் படா ஹை அப்படின்னா இவனுடைய ஆர் இவளுடைய வீடு பெரியது அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? ஸோ இஸ்கா கர் அப்படின்னா இவனுடைய, இவளுடைய. ஓகேங்களா? எது வேணாலும் இருக்கலாம், ஆணாகவும் இருக்கலாம், ஆணை குறிக்கிறதா இருக்கலாம், பெண்ணை குறிக்கிறதாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இஸ்கா கர் படா ஹை அப்படின்னா இவனுடைய ஆர் இவளுடைய வீடு பெரியது. கர் அப்படிங்கிறது ஆண்பால் சொல்லு, ஸோ ஒருமை, அதனால் நம்ம இஸ்கா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இஸ்கி. இஸ்கி எங்கே யூஸ் பண்ணணும்னா பெண்பால் சொல் ஒருமையாக இருந்தாலும் பன்மையாக இருந்தாலும் நம்ம இஸ்கி யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் யக் இஸ்கி கிதாப் ஹை. ஸோ கிதாபுங்கிறது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பெண்பால் சொல். ஓகேங்களா? கிதாப் அப்படிங்கிறது ஒரு பெண்பால் சொல், அதனால் நம்ம இஸ்கி யூஸ் பண்ணணும். யக் இஸ்கி கிதாப் ஹை அப்படின்னா இது இவனுடைய ஆர் இவளுடைய புத்தகம் அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? யக் இஸ்கி கிதாப் ஹை இது இவனுடைய, யக் அப்படின்னா இது, இஸ்கி அப்படின்னா இவனுடைய இல்லைனா இவளுடைய, கிதாப் ஹை அப்படின்னா புத்தகம். ஓகேங்களா? செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள் யக் இஸ்கி பென்சில் ஹை அப்படின்னா பென்சில் அப்படிங்கிறது ஒரு பெண்பால் வேர்டு. ஸோ அதனால் யக் இஸ்கி அப்படின்னா இது இவனுடைய ஆர் இவளுடைய பென்சில் ஹை, பென்சில். ஸோ அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? ஸோ இது பெண்பால் சொல்லுங்கிறதுனால நம்ம இஸ்கி யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள் யக் இஸ்கி மா ஹை அப்படின்னா இது இவனுடைய ஆர் இவளுடைய அம்மா அப்படிங்கிறது மீனிங். யக் அப்படின்னா இது. ஸோ இங்கே இவர்னு இருக்குது, இவர்னு வராது, இது அப்படின்னு தான் வரும். ஸோ யக் இஸ்கி மா ஹை அப்படின்னா இது இவனுடைய ஆர் இவளுடைய அம்மா அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? மா அப்படின்னா ஒரு பெண்பால் வேர்டு ஹிந்தியில், அதனால் நம்ம இஸ்கி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள்
இஸ்கே. இஸ்கே அப்படிங்கிறது எதுக்குன்னா ஆண்பால் சொல்லே பன்மையாக இருந்துச்சுன்னா நம்ம இஸ்கே யூஸ் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் மரியாதை தர்ற மாதிரி இடமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணலாம் இஸ்கே. ஓகேங்களா, வாங்க வீடியோ இது எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ இஸ்கே தோஸ்த் ஹை. ஸோ ஏ எதுக்கு இங்கே வருதுன்னா பன்மையாக இருந்துச்சுன்னா நம்ம ஏ யூஸ் பண்ணணும். ஒருமையாக இருந்துச்சுன்னா எக்கு யூஸ் பண்ணலாம். எக்குனா இது, ஏன்னா இவை இவர்கள் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஓகேங்களா, ஸோ ஏ அப்படின்னா இவை இல்லைனா இவர்கள்னு சொல்லலாம். இஸ்கே, இஸ்கேனா இவனுடைய இவளுடைய. தோஸ்த் ஹை அப்படின்னா தோஸ்த்னா நண்பர்கள். ஓகேங்களா, இது வந்து ப்ளூரல் ஃபார்மில் யூஸ் பண்ணியிருக்காங்க, பன்மையாக யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேரை மென்ஷன் பண்ணியிருக்கனால நம்ம இஸ்கே யூஸ் பண்ணணும். தோஸ்த் அப்படிங்கிறது ஒரு ஆண்பால் சொல்லு, பன்மையாக இருக்கிறனால நம்ம இஸ்கே யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு ஏ இஸ்கே ஜூத்தே ஹை. ஜூத்தே அப்படின்னா செருப்பு, காலணிகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ ஏ அப்படின்னா இவை, இஸ்கே அப்படின்னா இவனுடைய இவளுடைய, ஜூத்தே ஹை அப்படின்னா செருப்பு, காலணிகள் அப்படிங்கிறது மீனிங். பன்மை அப்படிங்கிறனால நம்ம இஸ்கே யூஸ் பண்ணுறோம், ஆண்பால் சொல், அதனால் இஸ்கே யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, தேர்டு சென்டென்ஸ் பாருங்கள், ஏ இஸ்கே கிலௌனே ஹை. கிலௌனா அப்படின்னா பொம்மை. ஓகேங்களா, கிலௌனே அப்படின்னா பொம்மைகள். ஓகேங்களா, ஸோ கிலௌனா அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம இஸ்கா யூஸ் பண்ணணும், ஏன்னா ஆண்பால் ஒருமை. ஆனால் இங்கே கிலௌனே அப்படின்னு வந்திருக்கு, அதனால் இது ப்ளூரல் ஆகுது. ஸோ அதனால் நம்ம இஸ்கே யூஸ் பண்ணணும். ஏ இஸ்கே தோஸ்த் கிலௌனே ஹை அப்படின்னா இவை இவனுடைய ஆர் இவளுடைய பொம்மைகள். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட்டு. இஸ்கா வந்து அடுத்து வர்ற சொல் ஆண்பால் ஒருமையாக இருந்தால் இஸ்கா யூஸ் பண்ணணும். இஸ்கி எதுக்குன்னா அடுத்து வர்ற சொல் பெண்பால் ஒருமை இல்லைனா பன்மையாக இருந்துச்சுன்னா இஸ்கி யூஸ் பண்ணணும். இஸ்கே இப்போ எங்கே யூஸ் பண்ணணும்னா ஆண்பால் சொல்லையே பன்மையாக இருந்துச்சுன்னா இஸ்கே யூஸ் பண்ணணும். ஓகேங்களா.